அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பௌர்ணமி மாதத்தில் 2 நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். எதிர்க்க நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும். இங்கே வந்துட்டு பெண்களுக்கு உடை இல்லை, கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆகவே வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க, வெள்ளை துணியோடு வந்துடுங்க. ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் 6, 5:30, 6 மணிக்கே எல்லாரும் வந்துடலாம். அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புறப்பட்டுடலாம். அதனால் இங்கே யாரும் பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்கறதுக்கு அனுமதி கிடையாது. குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும். அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க. உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு 8 மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும். அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டணும். இங்கே தங்கக்கூடாது. இந்த விஷயத்தை முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க. அதனால் இங்கே அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனால் எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே தங்கறதுக்கு அலௌடு இல்லை. ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம். உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். எவ்ரி பௌர்ணமி மட்டும்தான் ஆசிரமம் திறந்துருக்கும். அதனால் யாரும் இங்கே தங்கறதுக்கு அலௌடு இல்லை. இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்பட்டுணும். காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும். இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க, எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம். ஆத்மா வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். சாமி, என் பேர் முனிக்குமார். நான் சோழிங்கர்லேருந்து வரேன். சந்தேகம் என்னன்னா, நீரில்லா நெற்றிப்பாழ்ந்து விளக்கம் சொன்னீங்க. ஆனால் அதை எப்படி அணியணுன்றது புரியல. கை இருக்குது, அதை அள்ளி பூசிக்க வேண்டியது தான். இதெல்லாம் எப்படி அணியணும்? இப்போ முருகருக்கு பார்த்தீங்கன்னா 3 பட்டை போட்டிருக்காங்க. முருகரை நீ பார்த்துக்கிறியா? இப்போ சிலைக்கு வச்சிருக்கிறாங்க. சிலைக்கு தானே போட்டாங்க. உன் சிலைக்கு நீ போட்டுக்கோ. ஓகே சார். அப்புறம் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போட்டுக்கினாங்க. வீட்லேயும் அம்மா நாம தான் போட்டுக்கணும்னு சொல்லி போட்டுக்கிட்டோம் சொல்லுவாங்க. நாமம் போட்டாலும் திருநீர் போட்டாலும் அது எதுக்காக போடுறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சரிங்க சார். அது தெரியாத போட்டுக்கிறதால ஒரு பயனும் இல்லை. திருநீரை நாமத்தை போட்டு இடைகளை பிங்களை சுழுமுனைன்னு 3 கோடு நமக்கு ஓடிங்குது உடம்புல. சரிங்க சார். அதை ஓடுறது உள்ளே ஓடுறது அடையாளம் தெரியாது. அதனால் வெளியே போட்டு காட்டுறாங்க. இது 3 எனக்கு ஓடுது. இடைகளை பிங்கலைன்றது வெள்ளை 2 வெள்ளையை போட்டு, சுழுமுனைன்றது சிகப்பை போட்டுறாங்க, திருசனம் போட்டுறாங்க. அதே மாதிரி பட்டை போடுறவங்கள 3 பக்கம் 3 பட்டை போட்டுட்டு நடுவில் குங்கத்தை இடுவாங்க. இடைகளை பிங்களை சுழுமுனை ஓடுதுன்னுட்டு. இது 3மே அதுவும் மண், திருநீரும் மண், நாம தரிசனமும் மண். ஒரு நாளைக்கு மனுஷன் எல்லாரும் மண்ணா போகிறோம்.
ஆமாம் சார். இந்த மண்ணா போகிறதுக்கு முன்னாடி இந்த நெத்திலியாவது இந்த மண்ணை பூசி பழக்கம் பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்காக இதை பூசின்னு திரியிறோம். அதனால் முருகனுக்கெல்லாம் போய் யாரும் மனுஷன் பட்டை போட முடியாது. சிலைக்கு தான் சிலைங்களுக்கு தான் போட்டுக்கணுக்கலாம். முருகனுக்கு பட்டை போட முடியுமா? கிட்ட போக முடியுமா? போகவே முடியாது. அதனால் சிலைக்கு போட்டு காட்டினது ஏன்னா அந்த சிலையே நீ தான். சரி. அங்கே முருகன் அப்படி இல்லை. முருகன் ஒளியாக இருக்கிறான். இங்கே சிலையாக வச்சுருக்குது. கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷன் சிலை தான். மனுஷனுக்குள்ளே தெய்வம் இருக்குதுன்றதுக்கு தான் அதை காட்டுறான். எந்த சாமி திருவிளையாடல் பார்த்தியா? அதில் சிவாஜி கணேசன் சொல்லுவார், இந்த ஊர்லேயே பெரிய வீடு அவன் வீடு தான் வரும். ஆமாம் சார். எங்கேயாவது சாமி வீடு கட்டிக்குதா? இல்லை. மனுஷன் தான் கட்டுவான். மனுஷனே கட்டுவான், மனுஷனே கும்பிடுவான். அவன் அருளாலே அவன் தாள் தொழுதுன்னான். ஆமாம் சார். அவன் உள்ளே இருந்துக்குன்னே அவனுக்கு கோயிலை கட்டி அவனையே வழிபட வச்சான் மனுஷனை. அதனால கோயிலில் வச்சுக்கிற சிலைலாம் மனுஷன் நம்ம அவதாரம் தான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தி கப்படெல்லாம் குத்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்னத்து கடவுளை கண்ணு தோண்டா செத்து போடுமே. அவர் என்ன சண்டையாக போட போகிறாரு மனுஷங்கிட்ட வந்து? மனுஷனால் சண்டை போட முடியுமா கடவுள்கிட்ட? இல்லை சார். பெரிய பெரிய அரக்கனுங்களே தோத்து போட்டானுங்க. சராசரி அப்பாவி மனுஷன் நீ போய் சண்டை போட முடியுமா? கண்ணை திறந்தா நீ இருக்க மாட்டேன். அப்புறம் கத்தி கப்படா சூளம் வேலு இதெல்லாம் என்னத்துக்கு இது? ஆனால் மனுஷனுடைய குணங்களை சித்தரித்து தான் அங்கே சிலையாக வச்சுருக்குது. ஓகே சார். கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷனுடைய சித்தரிப்பு தான். எந்த தெய்வமோ எனக்கு சிலை நான் தான் வந்து உட்கார்ந்ததும் கிடையாது. எந்த தெய்வமோ எனக்கு வீடு ஒன்று வாசல் ஒன்றுன்னு கட்டிக்கிறதும் கிடையாது. மனுஷன் தான் கட்டுறான், மனுஷன் தான் கும்பிட்றான், மனுஷன் தான் இடிக்கிறான். அதனால் மனுஷனுக்குள்ளே தான் கடவுளுக்கு நான் அதனால தான் சொல்லிக்கிறேன். நான் அதை எடுத்துக்கினா எடுத்துங்க, எடுத்துக்கலனா போங்க. சொல்லு. தாய் தந்தை பேச்சு தப்பாம கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல பாதையில் போகும்போது தாயோ தந்தையோ தடுக்கலாம், அவங்கள பேச்சை கேட்கலாமா கேட்கக்கூடாது? எந்த பாதையில் போனாலும் தாய் தப்பம் பேச்சை கேட்கணும். தாய் தப்பம் சொல்கிறது நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கெட்டதுக்காக சொல்லுவாங்க. கெட்டதுக்கு சொல்லுவான். உண்மையான தாய் தப்பனா இருக்க மாட்டான். என்ன நல்ல தாய் தப்ப புள்ள நல்லா இருக்கணும் தான் ஆசைப்பட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு பாதையில் வந்தால் தாய் தப்பனும் தடுப்பா, பொண்டாட்டியும் கட்ட எடுத்துப்பா. ஏன்னா இது பயம். தாய் தப்பனை விட்டுட்டு நீ ஓடி போகிறன்ற தாய் தப்பனுக்கு பயம். பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டு போகிறேன்னு அவளுக்கு பயம். அதனால் இந்த ஒரு பாதையில் மட்டும் தடுப்பாங்க. மற்ற பாதையிலெல்லாம் தாய் தப்பு நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கணும் சொன்னால் தான் தாய் தப்பேன். கெட்டு போகணும்னு சொல்கிறோம் தாய் தப்பு. எந்த தாய் தப்புன்னு சொல்லுவான். தாய் தப்பன் கெட்டவனாக இருந்தால் கூட நான் கெட்டவனாக இருந்தால் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அவன் தான் உண்மையான தாய் தப்பன். சொல்லு. சரி வை. ஆத்மானம். ஐயாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு. உபதேசம் வாங்கிக்கிறியா? வாங்கியிருக்கேன். அது வாங்கி நான் இந்த வருஷத்தில் வந்துக்கிறேன். இன்னைக்கு உபதேசம் வாங்கலாம் அர்ஜென்ட்டாக வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்தேன். காரில் வரப்போ வேஸ்ட்டியோட வந்து இன்னைக்கு பஸ்ஸில் வந்தனால பேண்ட் சட்டை போட்டு வந்துட்டேன். ஏன் பஸ்ஸில் வந்தால் வேஸ்ட்டு கட்டின அவுத்துட்றாங்களா? சரியாக கட்ட ஏன்பா எங்கே போகிறோமோ நான் பல வீடியோவில் சொல்கிறேன். கோவிலில் போனால் சாமி கிட்ட போனீங்கன்னா நல்ல பக்தனாயிரு. ஒரு குரு கிட்ட போனால் நல்ல சீடனாரு. ஒரு மனைவி கிட்ட போனால் நல்ல கணவனாரு. தாய் தாப்பங்கிட்ட போனால் நல்ல பிள்ளையா இருங்க. எங்கே இருக்கிறீங்களோ அப்படி இருக்கணும். எல்லா இடத்துலையும் இது மாதிரி வேஷம் கட்டலாம். பாடம் எங்கேருந்து பண்ணுவீங்க நீங்கள்? ஏன்னா மனசு மாறல உங்களுக்கு. ஏன்னா இந்த ஆடம்பரத்து மேலேயே போதும். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன இப்போ வேஸ்ட்டு கட்டி போனால் என்ன பொம்பளை நினச்சிப்பான். வேஸ்ட்டு கட்டி போனால் எங்கன்னா உருவிக்கு போகுதுன்னு பயத்திலேயே இது மாதிரிலாம் மாட்டின்னு தெரியுறீங்க. வேலை வீட்டுக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட்டு போட்டு போகலாம். உபதேசம் ஆசிரமத்துக்கு வரும்போது பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு வந்தால் நீங்கள் சரியாக பாடம் பண்ணலன்னு அர்த்தமாயிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சார், நீங்கள் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா நல்லா பாடம் பண்ணுறவங்க தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா பாடம் பண்ணுறவங்க மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு இது நல்லா பாடம் பண்ணிருந்தா இதுலேயே நல்லா பாடம் பண்ணல போல. நான் பேண்ட் சட்டை போட்டு வந்துட்டேன், என்ன நினச்சிருங்க. இன்னொரு சந்தேகம் சாமி, இப்போ சைனாவில் வந்து அவின்லேயும் கஞ்சாலையும் இந்த மாதிரி தெரிஞ்சப்போ ஒரு நல்ல தலைவர் மாசியத்துக்கு பிறந்தார். அதனால் மாறிச்சு. அது மாதிரி நம்ம நாட்டில் இப்போ கஞ்சா அவின் எல்லாம் பயங்கரமாக ஆகிப்போச்சு. ஆனால் அதே மாதிரி நல்ல தலைவர் பிறப்பானா பிறக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இங்கே என்ன இவ்வளோ நேரம் பேசுனேன், என்ன பேசுனேன்னு தெரியல. நீங்கள் சொல்லியிருக்கீங்க சைனாவில் வந்து மக்கள் வந்து அரசாட்சியில் வந்து கஞ்சா அவின் இதெல்லாம் குடிச்சிட்டு அலம்புரை தெரிகிறப்ப ஒரு மாசத்துக்குன்னு ஒரு நல்ல தலைவன் பிறந்தான். அதனால நாட்டுக்கு மாற்றம் கிடைச்சது. சரி. அதே மாதிரி இந்தியாவில் இப்போ வந்து கவின் அஞ்சா பயங்கரமாக இருக்குது. இப்போ கஞ்சா அந்த மாதிரி கட்ட எங்கே பார்க்குது பஞ்சம்? கஞ்சா 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 கெஞ்சாவா பழக்கம்? ஆமாம், அந்த மாதிரி அதிகமாக ஆகி வைக்கிறியா?
நான் விற்கல. உனக்கு எதுக்கு பின்ன கெஞ்சா கதை? அது மாதிரி ஒரு நல்ல அவன் வித்து போறான், அவன் போலீஸ் பிடிச்சி போகுது. நீ விற்கல, நீ என்ன செய்ய? எதை கேட்க வந்த? கெஞ்சா வித்தனா சாராயம் வித்த எனக்கு என்ன போச்சு? இல்லை சாமி, இது சைனாவில் வந்து ஒரு நல்ல தலைவன் பிறந்து அதெல்லாம் மாற்றம் பண்ணாரு. அப்படி மாதிரி இந்தியாவில் அது மாதிரி நல்ல தலைவன் பிறந்து அந்த கஞ்சா அது மாதிரி தலைவர் வரணும், வருவார். அப்போ வந்து நம்ம கெஞ்சா எல்லாம் நிறுத்திடுவாரு. அதுக்குதான் சாமி. அப்போ நீ கூட பிடிக்காத? நான் பிடிக்கிறதில்ல சாமி. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு கெஞ்சா கதை? அந்த மாதிரி நிறைய போய் போறான், அவன் சாவறான், உனக்கு என்னத்துக்குப்பா? சுற்றி நடக்கிறப்ப நீ நல்லா இருக்கிறத வாழ. நான் பல வீடியோக்களை சொல்றேன், உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்கன்ட்டு. அதுதான் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்துக்கிறேன். ஏன்னா நீ உன்னை யோசிக்கல, நீ ஊரையே யோசித்துக்கின்னு. அதனால இந்த வேஷம் எல்லாம் கட்டின்னு வர. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டு வந்தேன் சாமி. இத்தனை மீதி நாள் அவுத்து போட்டா சுத்தி இருந்தா 2 வருஷம் வர வேசிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு நீ திட்டு வாங்குறதுக்காக போச்சேன் போல சாமி நான். சரி சரி சரி, ஓகே சார். கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்க. நேற்று வெயில் மட்டும்ன்றது உசுவாசுன்னுட்டு ஜனங்க வெளியே நின்றது. அதே மழை பெஞ்சிருந்ததுன்னா செதறி போயிருக்கோம். இப்படிலாம் செதுறக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி. அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. குரு சொன்னார், உதவி செய்ய சொன்னார்னு கடங்கடை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு. அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயிலில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும்? ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னு இருக்கிறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு, டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம்.